ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான ஒரு பருப்பு காய்கறி சாதம் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பசங்களை தனித்தனியாக காய் சாப்பிட வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம்தான் இப்போ இருக்கிற காலத்துக்கு. அதனால் இந்த மாதிரி எல்லா காயும் வீட்டில் இருக்கிற காய் எல்லாமே போட்டு இந்த மாதிரி சாப்பாடாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா காயும் சாப்பிட்ட மாதிரியும் நமக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து, ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை அது கூடவே ஆட் பண்ணி வெங்காயம் எல்லாம் நல்லா ஓரளவு வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டை ஆட் பண்ணுறேன். இப்போ வெங்காயம் ஓரளவு கோல்டன் கலரில் வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், கோல்டன் கலரில் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 பெரிய தக்காளியாக எடுத்து மீடியம் சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஒன்று சேர கிளறி விடுவோம். இப்போ காரத்துக்கு நம்ம மிளகாத்தூளும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்குவோம். எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று சேர கிளறி விடுங்க. உங்கள் வீட்டில் என்ன காய்கறிகள் இருக்கோ சேர்த்துக்கோங்க. நான் முள்ளங்கி, கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் முருங்கைக்காய் மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. மற்ற காய் எதாக இருந்தாலும் நீர்க்காய், சொரக்காய், புடலங்காய் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே நான் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பருப்பு சேர்க்கும்போது கண்டிப்பாக பூண்டும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணோம். அதையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய் ஒரு 5 மினிட்ஸ் எண்ணெயில் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த காயத்துக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோலே வச்சு நம்ம காய் பாதி அளவு வேகிற அளவு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூனு சாம்பார் மசாலா தூளை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதையும் அது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் 1.25 டம்ளர் அரிசியும் 3/4 டம்ளர் பருப்பும் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜுக்கு 1க்கு 2 தான் வைப்போம். ஆனால் நம்ம பருப்பு ஆட் பண்ணுறனால 1க்கு 3 ஆட் பண்ணோம். இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் தான் மொத்தமே எடுத்திருக்கேன். ஆனால் நான் 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம காய்கள் சேர்த்துருக்கோம், பருப்பும் சேர்த்துருக்கோம். பிடிக்காமல் கரெக்டாக நமக்கு வரணும். இப்போ பாருங்கள், இது ரெண்டையுமே நான் சொன்ன அளவு அரிசியை ஊற வச்சு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதை அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோன்னு 1/2 லெமன் சைஸ் புளியை ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதித்து வரும்போது இந்த ஸ்டேஜில் உப்புலாம் செக் பண்ணுங்கள். உப்பு கரெக்டாக கொஞ்சம் கடுக்குன்னு இருந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு 2 விசில் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ஸ்லோவில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட்